அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 223 இயற்கை பொருண்மை. உபதலைப்பு எண் 9 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1403 1404. நீர் நசை தவிர்க்கும் நெல்லியங்கனியே வேர்விளை பலவின் மென் சுவை சுளையே. நெல்லி ஓர் சிறந்த மூலிகையாகும். இது வாத பித்த சிலேத்துமத்தை சமனமாக்கும் தன்மை கொண்டதாம். மேலும் இது தண்ணீர் தாகத்தையும் நாவின் வறட்சியையும் அரோசிகத்தையும் குடற்பூண்களையும் மாற்றி உடல் வளர்ச்சியை தரும். துவர்ப்பு, இனிப்பு, புளிப்புடன் கூடிய சுவையும் கந்தகச்சத்தம் நிறைந்துள்ளதுமாம். இதுபோன்ற குண இயல்பும் தன்மையும் பயனும் உலகம் அறிந்துள்ளது. இவை யாவும் நம் அருள் ஒளிப்பதியின் ஏகதேசமாய் காண்கின்றோம். சுத்த சன்மார்க்க நிலையில் ஆதலின் இந்நெல்லியின் மூலமாக அருள் ஒளி பரம்பொருளின் விசேட இயல்பை ஒருவாறு ஆய்ந்து கொள்ளலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி என்பது நமது உள்ளமாகிய அகம் என்னும் ஆன்மாவை அனுபவமாகிய கரத்தில் பெறுவதை குறிப்பதாய் கொள்ளலாம். தாத்திரி என்பது நெல்லிக்கு ஒரு பெயர். இது அருள் அனுபவத்தில் திரிதேக சித்தியை வழங்குவது என்ற பொருளில் வந்துள்ளதாம். முக்கணியினும் மிக்கது இதுவென்பர். அன்றியும் இந்த ஒரு நெல்லி 3 ஆப்பிள் கனிக்கு ஒப்பாகும் என்றும் கூறப்படும். சன்மார்க்கத்தில் இக்கனியின் அனுபவம் அவா என்னும் பிறவிக்கு காரண நீர் நசையை போக்கி அருள் அமுதமாய் விளங்கி இறப்பை ஒழித்து முத்தேக சித்தியோடு வாழ வைப்பதை குறிப்பதாய் கொள்ளலாம். அடுத்து நம் அருட்பதி வேர்பலாவின் நற்சுவை சுளைக்கு ஒப்பு நோக்கி பார்க்கப்படுகின்றது. பலா மரத்தின் அடிப்பகுதியில் முளைத்து வெடித்து நறுமண நற்சுவையோடு மென்மை கொண்டு விளங்குவது பலாவின் சிறந்த இனக்கனியாகும். இந்த சிறந்த இயல்புகளை தந்து விளங்கச் செய்கின்ற நம் அருட்பெருஞ்சோதியின் இயல் எவ்வளவு சிறப்புடையது என்று எண்ணி எண்ணி அதனை அறிந்து அடைய அவ்வருட்பெருஞ்சோதிக்கே அடைக்கலமாகின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.